தேனி அருகே செயல்பட்டு வரும் சிஇஓஏ பள்ளியில் இருதரப்பு நிர்வாகிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஹாக்கி ஸ்டிக்கினால் மாறி மாறி தாக்குதல் நடத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி வணக்கம். இந்த மோதலுக்கான காரணம் என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தேனி அருகே உள்ள பழனிச்செட்டிப்பட்டி பகுதியில ஆரம்ப காலகட்டத்தில் பெனடிக்ட் மெட்ரிகுலேஷன் என்ற பள்ளி செயல்பட்டு வந்தது. இதனை செல்வ மனோகரன் என்பவர் நிர்வகித்து வந்தார். இந்த சூழல்ல செல்வ மனோகரனுக்கும் மதுரை சிஇஓஏ பள்ளி நிர்வாகத்துக்கு இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதன் அடிப்படையில் பள்ளி பெயர் சிஇஓ என மாற்றப்பட்டு சிஇஓஏ நிர்வாகம் பள்ளியை நிர்வகித்து வந்தது. இந்த சூழல்ல செல்வ மனோகரனுக்கும் சிஇஓ பள்ளி நிர்வாகத்துக்கும் இடையே சமீப காலமாக மோதல் போக்கு ஏற்பட்டு வந்தது. இரு தரப்பினரும் மாறி மாறி காவல் நிலையத்தில் புகார் அளித்து வந்த நிலையில இன்று செல்வ மனோகரன் அந்த பள்ளியில் பிரின்சிபல் அறைக்கு சென்றிருந்தாரு. அப்போது அங்கிருந்த பள்ளி ஊழியர்கள் பள்ளி நிர்வாகத்தினர் செல்வ மனோகரனை தாக்கியதாகவும் செல்வ மனோகரன் பதிலுக்கு அவர்களை தாக்கியதாகவும் இவர்கள் காக்கி ஸ்டிக்கால் மாறி மாறி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதுல இரண்டு தரப்பினருக்கும் பலத்த ரத்த காயம் ஏற்பட்டது. இது குறித்து பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் விரைந்து வந்த காவல்துறையினர் அவர்கள் காயமடைந்த இரண்டு தரப்பினரையும் ஆம்புலன்ஸ் மூலியமாக தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து ஏஎஸ்பி சம்பவ இடத்துல நேர்ல விசாரணை நடத்திட்டாரு. தற்போது பார்த்தோன்னா பள்ளி கல்வித்துறையும் இந்த இடத்துல விசாரணை நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த பள்ளி 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் அந்த பள்ளியின் வகுப்பறையில் பாடம் படித்துக் கொண்டு இருக்க சூழல்ல பள்ளியின் கீழே இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையும் அடிதடி சம்பவம் நடைபெற்றது தற்போது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த பள்ளியை இனி யார் நடத்துவார்கள், யார் நிர்வாகம் செய்வார்கள் என்பது குறித்து பள்ளி கல்வித்துறை தற்போது விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.